பெங்களூருவில் குண்டுவெடிப்பு நடந்த உணவகத்தில் என்எஸ்ஜி உள்ளூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிக்கலாம். பாரதிராஜா, இதுவரைக்கும் நடந்த சோதனை விசாரணையிலே ஏதேனும் முக்கிய தடயங்களோ அல்லது ஏதேனும் விஷயங்கள் சிக்கியிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக நேற்று முதலே பெங்களூரு நகரம் பரபரப்பாக இருக்கிறது. ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தின் குண்டுவெடிப்பு சம்பவம் தான் இதற்கு காரணம். இந்த இடத்தில் நேற்றைய தினமே பாம் டிஸ்போசல் ஸ்குவாடாக இருக்கட்டும், அதே போல என்ஐஏ அதிகாரிகள் உட்பட உள்ளூர் போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். பல்வேறு ஆதாரங்களை கைப்பற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு அமைப்பு என்று அழைக்கப்படும் என்எஸ்ஜி அமைப்பினர் இன்று வந்து காலை ஆய்வு செய்திருந்தார்கள். அவர்களுடன் பாம் டிஸ்போசல் ஸ்குவாடும் வந்திருந்தது. இவர்களிடம் பல்வேறு முக்கிய ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த குண்டு வெடிப்புக்கு ஐஇடி பயன்படுத்தப்பட்டிருக்கும் விவகாரம் ஏற்கனவே நேற்றைய விசாரணையின் போதே தெரிய வந்திருந்தது. ஆனால் தற்போது இன்று என்எஸ்ஜி வந்த பிறகு நடத்தப்பட்டுள்ள விசாரணையில் இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ய டைமர் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த டைமர் டிவைஸை தற்போது ஆய்வுக்காக எடுத்திருக்கிறார்கள் பாம் டிஸ்போசல் ஸ்குவாடும் என்எஸ்ஜி அமைப்பினரும். அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது தடவியல் ஆய்வுக்கு. பொதுவாக இது போன்ற டைமர் டிவைஸ்கள் வந்து ஆர்டிஎக்ஸ் வெடிபொருட்களை வெடிக்க பயன்படுத்துவார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் கடந்த அக்டோபர் 2022 ஆண்டு கோவையில் சங்கமேஸ்வர் கோவில் அருகே காரில் சிலிண்டர் வெடித்து விபத்தானது. அது முதலில் விபத்து என்று பார்க்கப்பட்ட நிலையில் பின்னர் அதில் ஐஇடி வகை வெடிபொருள் எடுத்துச் செல்லப்பட்டு அதுதான் வெடித்தது என தெரிய வந்தது. அதில் தொடர்புடைய ஜமேஷா முபீனுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதே போல நவம்பர் 12 மங்களூரில் குண்டுவெடிப்பு நடந்தது, குக்கர் குண்டுவெடிப்பு. அதில் சம்பந்தப்பட்ட நபருக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்திருக்கும் குண்டுவெடிப்பானது அதே மாதிரியான விஷயங்களை கொண்டிருப்பதால் தற்போது விசாரணை வலயம் விழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ராமேஸ்வரம் கஃபேவில் கடந்த ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. குறிப்பாக அந்த இலவச உணவாக இருக்கட்டும், அதே போல பூஜைகளாக இருக்கட்டும், அது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன, நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன் பின்னணியில் ஏதேனும் நடந்ததா என்பது குறித்தும் தற்போது போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒட்டுமொத்தத்தில் இந்த ராமேஸ்வரம் குண்டுவெடிப்பு சம்பவம் ஆனது தற்போது தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. உள்ளூர் போலீசார் ஒரு பக்கம் ஏற்கனவே யுஏபிஏ மற்றும் வெடிபொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சந்தேகத்திற்கு ஒரு நபரை நேற்று நேற்று இரவு விசாரணைக்காக எடுத்திருந்தார்கள். அவர் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்றாலும் இந்த விசாரணை வலயமானது விரிந்திருக்கிறது. தற்போது பெங்களூருவில் அந்த குண்டுவெடிப்பு நடந்த பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த விசாரணை வலயமானது விரிவடைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய பொறுத்தமட்டில் 300 சிசிடிவிக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஆனால் தற்போது இந்த விசாரணை வலயமானது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்தெந்த பகுதியில், அதாவது இந்த சந்தேகப்படும் நபர் எந்தெந்த பகுதியில் பயணித்திருக்கிறார் என்ற அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிசிடிவிக்களை ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதை தற்போது கைப்பற்றும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த நபரை தாண்டி வேறு யாரேனும் உள்ளார்களா என்ற வலயத்திலும் சில பெயர்கள் போலீசார் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது சில நபர்களை சந்தேகிக்கிறார்கள். அந்த நபர்களிடமும் விசாரணை நடத்த தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தத்தில் நேற்று துணை முதல்வர் DK சிவகுமார் கூறும்போது அடுத்த சில மணி நேரத்தில் குற்றவாளியை நாங்கள் பிடித்து விடுவோம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது இது வேறு ரூபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. என்றால் மங்களூர் குண்டுவெடிப்பையும் அதே போல கோவை குண்டுவெடிப்பையும் தொடர்புபடுத்தும் விதமாக இங்கு சேகரிக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் இருக்கின்றன. தற்போது தமிழகத்தில் இருந்து கூட ஒரு விசாரணைக்குழு, அதாவது இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரணை நடத்திய விசாரணைக்குழு இங்கு வந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த குண்டுவெடிப்பு விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. விசாரணை வலயங்கள் விருந்து கொண்டே இருக்கின்றன. குற்றவாளிகள் யார் என்ற விஷயத்தை கண்டுபிடிக்க போலீசாரும் அதே போல தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஒரு பக்கம், தேசிய புலனாய்வு முகமை ஒரு பக்கம், என்எஸ்ஜி அமைப்பினரும் வந்திருக்கிறார்கள். இந்த அத்தனை ஏஜென்சிகளும் அவர்கள் தரப்பில் விசாரணைகளை தனித்தனியே நடத்தி வருகிறார்கள். தற்போது வரை இந்த வழக்கை பொறுத்தமட்டில் பெங்களூரு போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் விசாரணை வலயத்தில் யாரெல்லாம் கொண்டு வர இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம்
தற்போது கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி ஒருவர் ஏற்கனவே போலீசாரின் விசாரணை வசத்தில் இருக்கிறார். மேலும் 4 பேரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விசாரணை வளையம் விரிவடையும். ஏனென்றால் அந்த ராமேஸ்வரம் கஃபேவுக்கு வந்த நபர், சந்தேகிக்கப்படும் நபர் வெள்ளை தொப்பி அணிந்து வந்தார். முதலில் பேருந்தில் வந்ததாக கூறப்பட்டது. அவர் செல்லும் போது எப்படி சென்றார் என்ற ஒரு விஷயத்தை போலீசார் கண்டுபிடிக்க தற்போது தீவிரம் காட்டி வருகிறார்கள். என்றால் அந்த பகுதியில் இருந்து கிலோமீட்டர் தூரம் வரை அவர் நடந்து சென்றிருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியிடப்பட்டு அவரது புகைப்படமும் அந்த சிசிடிவியில் இருந்து அவரது பதிவான அந்த புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. பெங்களூருவில் குண்டுவெடிப்பு நடந்த உணவகத்தில் என்எஸ்ஜி உள்ளூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையானது 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம். மேலும் ஒருவரை நேற்று இரவு பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் 4 பேரை பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.